ஹலோ கைஸ், இன்னைக்கான டாபிக் என்னன்னா ஹெல்தி லவ் வர்ஸ் டாக்ஸிக் லவ். லவ் பண்ணுறது ஈஸி, ஆனால் கரெக்டான பர்சனை பண்ணுறோமா இல்லை தப்பான பர்சனை பண்ணுறோமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களோட லவ் லைஃப் உங்கள் கெரியரை பில்ட் பண்ணுதா இல்லை டிஸ்ட்ராய் பண்ணுதா? உங்களோட லவ்வை நீங்கள் கரெக்டான பர்சனுக்கு தான் கொடுக்குறீங்களா? உங்கள் பார்ட்னர் உங்கள் லவ்வுக்கு தகுதியானவரா? ஓகே, இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் பண்ணுறது ஹெல்தி லவ்வா இல்லை டாக்ஸிக் லவ்வான்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம டாக்ஸிக் லவ் பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, ஓவர் கண்ட்ரோல். நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நீங்கள் யார்கிட்ட பேசணும், உங்கள் ஃபோன் பாஸ்வேர்ட் கேட்குறது, உங்கள் சேட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறது, லாஸ்ட் சீன் செக்கு, உங்களை ஐசோலேட் பண்ணுறது, இந்த ஜாபுக்கு தான் போகணும், இமீடியட்டாக ரிப்ளை பண்ணணும், பசங்க கூட பேசாத, பொண்ணுங்க கூட பேசாத, சில பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு லவ் பார்ட்னர்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஓடி வந்துடுங்க. அடுத்தது ட்ரஸ்ட் இஷ்யூ. நீங்கள் எங்கே போகிறீங்க, யார் கூட போகிறீங்க, இது எல்லாமே அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க, லொக்கேஷன் சென்ட் பண்ண சொல்லுவாங்க, பிளேஸை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் மேலே கொஞ்சம் கூட ட்ரஸ்ட் இருக்காது. இப்படி லவ் பண்ணால் இதுக்கு பேர் லவ்வே இல்லை, ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் டென்ஷன் தான். அடுத்தது ஆல்வேஸ் நெகட்டிவ். நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உடனே ஏதாவது சொல்லி உங்களை காயப்படுத்துவாங்க, உங்களை கில்ட்டாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. இப்படி இருந்தால் அவங்க பெரிய ரெட் ஃப்ளாக். அடுத்து நோ ரெஸ்பெக்ட். உங்களை பப்ளிக்கில் இன்சல்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் அவர் சஜஷன் சொன்னால் அதை இக்னோர் பண்ணுவாங்க. உங்களை அடிப்பாங்க, அடிச்சுட்டு உடனே சமாதானமும் படுத்துவாங்க. இப்படி லவ் லைஃப்பில் இருந்தால் பெரிய கும்பிடு போட்டு டாட்டா பை பை சொல்லிடுங்க. அடுத்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு மேனிப்புலேட்டிங். எப்பவுமே உங்களை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது, லவ்வை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்றது, ஏதாவது தப்பு நடந்தா கூட நீங்க தான் காரணம்னு சொல்றது, அவங்க செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் உங்க மேல பழிய போடுது. இந்த மாதிரி இருந்தா நீங்க சிங்கிளாவே இருந்துக்கலாம். அடுத்து நம்ம அப்படியே டர்ன் பண்ணி ஹெல்தி லவ்வை பார்க்கலாம். அதுதான் நம்மளோட கிரீன் ஃபிளாக். ஹெல்தி லவ்னு சொன்னாவே மனசுல ஜாலி ஃபீலிங்லாம் இருக்குது. ஹெல்தி லவ்னா நம்ம லைஃப்பில் காமாக இருக்கும், நம்ம லைஃப் க்ரோ ஆகும், கொஞ்சம் கூட கிரிட்டிசிசமே இருக்காது, ஒரு சேஃப்டியான ஃபீல் ஆகும். 1 by 1 டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்பர் 1, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். உங்கள் 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தாலும் டிக்னிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தவங்க முன்னாடி உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, உங்களோட கருத்துக்களை கேட்பாங்க, எப்போவுமே உங்களோட சஜஷனை கேட்டு நடப்பாங்க. அடுத்து ட்ரஸ்ட். உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க, அவங்களோட மொத்த சீக்ரெட்டும் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க. சின்ன விஷயம் அவங்க லைஃப்ல நடந்தா கூட ஓடி வந்து உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களோட மொத்த ட்ரஸ்ட்டும் நீங்க தான். அடுத்து என்கரேஜ்மெண்ட். நீங்களே உடஞ்சி போனாலும் உங்களை எப்போவுமே புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது உங்கள் லைஃப்பில் க்ரோ ஆகணும்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து நின்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் மைண்டில் உங்கள் கெரியரை நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களை எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் ஒரு பெரிய ஓகே சொல்லிடுங்க அவங்களுக்கு. ஃபைனலாக பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். நீங்கள் ஏதாவது மன வருத்தத்துலேயோ இல்லை குழப்பத்துலேயோ இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான ஃபீலிங் ஏற்படும். அந்த மாதிரி இருந்தால் அவங்க தான் ஒரு குட் பார்ட்னர் உங்களுக்கு. லவ்னா பெயின் இருக்கக்கூடாது, பீஸ் தான் இருக்கணும். லவ்னா பயம் இருக்கக்கூடாது, ஃப்ரீடம் இருக்கணும். லவ்னா அழகு இருக்கக்கூடாது, அங்கே தான் கான்ஃபிடென்ட் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் கொடுத்துருந்தா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாராவது டாக்ஸிக் லவ்வில் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ சென்ட் பண்ணி அவங்களை காப்பாற்றுங்க. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கு வேல்யூ கொடுங்க, உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.